ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் மே 9, 11 2 நாள் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விடுங்க. சரத்சந்திரா கெஸ்ட் ஹவுஸில் விஷத்தை குடிச்சு படுக்கையாக அவரால் சுயநிலவே இல்லாமல் கிடக்கிறாரு. ஆனால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஃபோனில். இது மாதிரி மீரா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ என்னை வெறுத்தா என்னால் தாங்க முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காரு விஷத்தை குடிச்சிட்டு. பூமி ஒரு நாள் பார்க்க போவா அந்த எஸ்டே சூர்யாவை. அவள் தான் பூமி தான் அட்மிட் பண்ணியிருப்பாவும் கூட. அந்த ககன் அடிக்கிறாருல்ல, அப்போது அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஎஸ்பி கேட்குறாங்க, மறைஞ்சிரிஞ்சு கேட்பா பூமி, யார் உங்களை இப்படி பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கே தெரியல சார்னு பொய் சொல்லிவிடுவான். எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐ சூர்யா பொய் சொல்லிடுவான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க பூமி. அது ஏன் இப்படி சொல்கிறான்னா, ககன் எப்படியா இருந்தாலும் அவன் கையால் தான் தண்டனை கொடுக்கணும், எப்படியா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணால் வெளில வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சூர்யா நல்ல எண்ணத்துலலாம் சொல்லலை, ஒரு வஞ்சத்தை வச்சு தான் சொல்லியிருக்காரு. ககன் எஸ்ஐ சூர்யாவை பார்க்குறதுக்கு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. ரிசப்ஷனில் விசாரிக்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறாங்க. ஐசியூவில் இருக்கார், போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ககனும் போகிறாரு அந்த எஸ்ஐ சூர்யாவை பார்க்குறதுக்காக. அப்போ இதுக்கு முன்னாடியே பூமி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. பூமி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் மாமா எந்த தப்பும் பண்ணலை, கேவி மாமா, உங்கள் அண்ணனை கொன்னது அந்த அபூர்வா தான், நீங்கள் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்டு அந்த எஸ்எஸ்சியோட பேசிகிட்டு இருப்பாங்க பூமி. நீங்கள் அபூர்வா தான் கொலை பண்ணா, ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் மாமாவை தான் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் ககன் மாமா ரொம்ப நல்லவர், அதனால் நீங்கள் எங்கள் மாமாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி பேசிகிட்ருக்கா. ரொம்ப அவர் கோவமாக இருக்கார், அதனால் எங்கள் ககன் மாமா ரொம்ப நல்லவருன்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்காவ. எங்கள் கேபி மாமா கொலை பண்ணலை உங்கள் அண்ணனை அப்படின்ற மாதிரி தான் அவள் பேசிகிட்ருக்கா. ஆனால் வெளியிலேருந்து இவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு ககன். அவர் கீழே விழ போகிற மாதிரி எமோஷனலாக பேசிட்டு கீழே விழ போகிற மாதிரி விழ வரும்போது பூமி பிடிச்சிடுறாங்க, தாங்கி பிடிச்சிடுறாங்க எஸ்ஐ சூர்யாவை. இதையும் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பூமி நல்லவல்ல, அவள் வேறு கேரக்டர் சரியில்லைன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு போயிடுறாரு ககன். வீட்டில் அபூர்வா கேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீ எவ்வளோ வேணாலும் என்கிட்ட காசு கேளு, பணம் கேளு, சொத்து கேளு, நீ இந்த உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்காக நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அபூர்வா கேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் உனக்காக இந்த உண்மையை மீராட்ட மறைக்கலை, மீராவை தான் அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கா, அவள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் மறைச்சேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீரா கேபியை சாப்பிட கூப்பிட்றாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கேபியை கூப்பிட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வச்சு எல்லோரும் சாப்பிட்றாங்க. இந்தாங்க இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி பரிமாறுறாங்க. அப்போது அபூர்வா சொல்கிறா, நீங்கள் ஏன் கேபி மீரா இருக்கும் போது சாரதாட்ட நீங்கள் உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு, ஏன் மீராட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கொளுத்தி போடுறாங்க மீராட்ட. மீராவும் டென்ஷன் ஆகி, நீங்கள் எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் சாரதாட்ட மட்டும் சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்து சண்டை போடுறாங்க கேபிகிட்ட. உடனே இவரும் சொல்கிறாரு, அந்த எஸ்ஐ சூர்யா என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால தான் வெளியில் இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஃபோன் வருது அபூர்வாக்கு. அந்த செக்யூரிட்டி ஃபோன் பண்ணுறாரு அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து. சார் மயக்கம் போட்டு கிடக்கிறாரு, விஷத்தை குடிச்சிட்டாரு, நீங்கள் உடனே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போது இவங்க வெளியில் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க டைனிங் டேபிளில் சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரிய வேணான்னு சொல்லி மருதானிய சித்தியை மட்டும் கண்ணை காய்ச்சி வெளில கூப்பிட்டு 2 பேரும் வராங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு. இவங்க என்னென்னமோ கூப்பிட்டு பார்த்து அழுகுறாங்க, ஆனால் அவரை ஏந்திரிக்கவே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. பூமி வீட்டில் சாப்பிட்ருக்காங்க எல்லோரும். அப்போது ககன் சொல்கிறாரு, இந்த வீட்டிலே அபூர்வ ஆள் ஒருத்தவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பூமியை டார்கெட் பண்ணி பேசுகிறாரு. பூமி அழுதுகிட்டே ஏஞ்சி போயிடுறாங்க. ஏன்டா இப்படி சாப்பிட போகும்போது அவள்கிட்ட எப்படி பேசுகிற, அவள் கோச்சிக்கிட்டு போகிறா பாரு, நீ சாப்பிடும் போது இப்படிலாம் பண்ணாத ககன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பூமி போய் தனியாக அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் சாரதா போய் சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இல்லைம்மா, அவன் 3 தடவை நீ அவனை ஏமாத்திருக்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, அதனால் அவன் மனசு உடஞ்சி போய் இப்படி பேசுகிறான், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதம்மா, எல்லாத்துக்கும் காதம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க பூமிக்கு ஃபோன் வருது. அந்த ரிப்பேர் பண்ண கொடுத்தாங்கல்ல அந்த வீடியோ கேமரா, அதை ரிப்பேர் பண்ணியாச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல காலம் பிறந்துருச்சு, நான் அந்த அபூர்வாவோட கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு,
இந்த மாதிரி வீடியோ ரெடி ஆச்சுன்னு சொல்கிறாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பூமி. செர்ரி அப்போ தான் குளிச்சுட்டு உள்ளே வராரு. அப்போ நட்சத்திரா வந்து தோட்டி விடுன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லும்போது, முடியாதா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. இருக்கட்டும், உங்கள் அப்பாட்ட சொன்னால் சொல்லிக்க, எனக்கு என்ன பயமா உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட போய் காமிக்க போகிறாங்க. அப்போ செர்ரி வந்து அவங்க அப்பா மாதிரியே வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா இது மாதிரி பாருங்கப்பா, செர்ரி வந்து உங்களை எப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லி இந்த ரெக்கார்ட் பண்ணதை போட்டு காமிக்கிறாங்க. அப்போது அவர் செர்ரி தானே அது, அம்மா அவன் என்ன தான் இருந்தாலும் உன் புருஷன் சொல்கிறத கேளுமான்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. உடனே இங்கே ரூமுக்கு வராங்க. கேட்டியா, உன் மாமா சொன்னதை கேட்டியா, நீ வந்து நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை பண்ணுறாங்க. இது மாதிரி தலையை தொட்டி விடுறாங்க. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சரச்சந்திராவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கான சுச்சுவேஷனில் இருக்கார். அவருக்கு வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்ட விஷயம்லாம் வெளில வர மாதிரி இவங்க வெளில இருந்து பார்த்துட்ருக்காங்க. டாக்டரும் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். அவர் எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒத்து போக மாட்டுறாரு. அவர் கண்ணு முழிச்சாதான் நாங்கள் இந்த அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், ஆனால் அவர் வந்து ஒத்துழைக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. கேபிகிட்ட வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. கேபி அம்மா கிட்டலாம், உங்களுக்கு ஏற்கனவே இவர் உயிரோடு இருக்கலாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட உண்மையை சொல்லலையா? அப்போது சாரதா மட்டும் பூவும் பொட்டுமோட நல்லா புடவெல்லாம் கட்டிக்கிட்டு ஜாலியாக இருப்பா. நான் மட்டும் இவர் செத்து போன துக்கத்தில் வந்து நான் எந்த பொட்டும் குங்குமம் எதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ வருத்தப்பட்டு கிடந்தேன். நீங்கள் இதுக்கு காரணம் நீங்களும் கூட்டா அப்படின்னு சொல்லி கேபி அம்மாட்ட சண்டை போட்டுட்ருப்பா. அப்போ வந்து செர்ரி வராரு. அம்மா எதுக்கு நீங்கள் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அன்றைக்கி நடந்தது உங்களுக்கு தெரியாது. நான் அப்பாவை கூப்பிட்டு வரும்போதே அந்த எஸ்ஐ சூர்யா அப்பா வந்து கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணான். ககன் அண்ணன் தான் வந்து காப்பாற்றினாரு. அதனால தான் வந்து சாரதா அம்மாவும் பெரியம்மாவும் ககன் அண்ணனும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு இதை பெரிய பிரச்சனையாக ஆக்குறீங்க? அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பொண்டாட்டி. அவங்க வந்து இந்நேரத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக அப்பா கூட வாழ்ந்துருக்க முடியாது. அவங்க வந்து ககன் அண்ணன் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்பாவை வந்து கூட்டிகிட்டு போகணும், அவர் கூட வாழணும்லாம் அவங்க ஆசைப்படலை. நீங்கள் ஏம்மா எப்போ பார்த்தாலும் பெரியம்மாவையும் அண்ணனையும் இப்படி பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. உடனே சரிப்பா அப்படியா, அப்படின்னா நான் ககன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இவர் செர்ரி வந்து கூப்பிட்டு போகிறாரு. மன்னிப்பு கேட்கணும் அண்ணன்கிட்ட அப்படின்ற அம்மா கேட்குறாங்களேன்னு சொல்லி மீரா வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு, ககன் ஆஃபீஸ்க்கு. மீரா வெளில நின்றுக்கிட்டு நான் உள்ளே வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ வந்து ககனை வெளில கூட்டு வா, நான் கேபின்குள்ளே வரலன்னு சொல்கிறாங்க. வெளியிலே நின்றுட்டு இருக்கும்போது சரின்னு செர்ரி உள்ளே போய் ககனை கூப்பிட்டு வர்றாரு. ககனும் வாங்க சித்தி உள்ளே அப்படின்னு கூப்பிடும்போது இவங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், என்ன தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் என் புருஷன் உயிரோடு இருக்கிறத நீனும் உங்கள் அம்மாவை மறைப்பீங்க, நீங்கள் என்ன எங்கள் புருஷனை வந்து வளைச்சி போடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. அதை எல்லாரையுமே அங்கே கேட்டுருவாங்க. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போது செர்ரி வந்து அம்மா நீங்கள் மன்னிப்பு கேட்க தானே வரேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுவார். அப்போ தான் பூமி வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து ககன்ட்ட காமிக்கிறதுக்காக வருவாங்க. இவர் வந்து கேபினில் திரும்பி உட்காந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருப்பார். அதெல்லாம் அவங்க காதில் வாங்காமல் நீங்கள் வந்து கேபி மாமா வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணதுக்கும் இப்போது அந்த அபூர்வா ஆளுன்னு என்ன சொன்னதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஒரு முடிவு கிடைக்க போகுது, இதோ இருக்குது வீடியோ ஆதாரம், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை காமிக்காமே பேசிகிட்டு இருக்காங்க. நான் முதல்ல போயிட்டு வந்து இந்த ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அது யார் ஃபோன்னா செர்ரி வந்து ககனை கூப்பிட்டு வராருல, அப்போ வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ அபூர்வா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி சரச்சந்திரா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு மீராட்ட சொல்கிறதுக்காக. அதை வந்து ககன் அட்டன் பண்ணுறாரு. அப்போது அட்டன் பண்ணிடுறாங்க. இவங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேபி மாமா எதுக்கு 2வது கல்யாணம் பண்ணார், கேபி மாமா வந்து இந்த சோபாச்சந்திரா அவங்க அம்மா வந்து கொலைக்கு காரணம் கிடையாதுன்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்து அவங்கள சின்ன வயசுல விட்டுட்டு போனது கதை, இதெல்லாம் வந்து அவர் வேணும்னு பண்ணலை கேபி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் ககன் வந்து அங்கே வருத்தப்பட்டு தான் இருக்கார். ஆனால் இந்த ஃபோன் வந்து வருதில்ல செர்ரிக்கு, அந்த ஃபோனை ககன் எடுத்து அட்டன் பண்ணிட்டாரு. ஆனால் அது காலில் இவங்க பேசுகிறதெல்லாம் அந்த ஃபோனில் வழியாக கேட்டுடுறாங்க அபூர்வா. பூமிக்கு வந்து ஆதாரம் கிடச்சிருச்சா அப்படின்னு ஷாக் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நான் வந்து வெளில போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன்ட்ட காட்டாமே அந்த வீடியோ அதை சும்மா சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அங்கே அபூர்வா வந்து பூமிக்கு கையில் ஆதாரம் கிடச்சிருச்சு, பூமி வந்து மாமாட்ட ஆதாரத்தை காட்டினா நான் அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அபூர்வா பயத்தில் நடங்கிட்டு இருக்கா. பூமி கையில் ஆதாரம் கிடச்சிருச்சு,
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான் வந்து யோசிச்சுட்ருக்கா. இங்கே பூமி வந்து வீட்டுக்கு போகிறா, சரச்சந்திரா வீட்டுக்கு. சரச்சந்திரா வீட்டில் இல்லை, அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கா. மேலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க மீரா, செர்ரி, கேபிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இன்றைக்கி என்ன நினச்சி தெரியுமா, இந்த மாதிரி அண்ணன் ஆஃபீஸ்க்கு போய் அம்மா வந்து தப்பு தப்பாக சாரதா பெரியம்மாவையும் அண்ணனையும் பேசிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கதை வந்து பூமி கேட்டுடுறா. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவர் என் புருஷன், நீங்கள் இப்போல்லாம் பேசின தப்பு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. நான் முதல்ல உன்னோட அத்தை, அதை புரிஞ்சுட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. செர்ரி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ரொம்ப மோசமாக பேசிட்டு வந்துட்டாங்க அம்மா, கத்திட்டு வந்துட்டாங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி பேசவும், அதனால தான் மாமா ரொம்ப ஆஃபீஸில் வருத்தமாக இருந்தாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சும் வெளியில் வராங்க. சரச்சந்திரா இல்லைன்னு தெரிஞ்சும் பூமி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சரச்சந்திராவுக்கு. அந்த ஃபோன் வந்து அபூர்வா கிட்ட தான் இருக்குது. அபூர்வா வந்து அட்டன் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி அவர் வந்து விஷம் குடிச்சிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கார், நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன்ற சொல்கிறது கேட்டுட்டு ரொம்ப பூமி அவசர அவசரமாக வராங்க பதட்டப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பூமி வரா தெரிஞ்சால் வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து உயிர் பழச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்கான்னா, நீங்கள் வந்து நான் பண்ண தப்புக்கு நீங்கள் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றத மட்டும் பேசிகிட்டு இருக்கா. அதை மட்டும் பூமி காதில் விழுது. இவ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லலை, அவங்க ஃபுல்லாக அவள் கேட்கல. இவ போய் அப்பா நான் வந்து அம்மா கொன்னது யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரும்போது இவர் வந்து நீ என் பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி அவரை திட்டிட்டு பூமியை திட்டிட்டு வெளியில் போயிடுறாரு ஹாஸ்பிட்டலில் விட்டு. பூமி வந்து அழுதுகிட்டே வெளில நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டல் வெளியில். எப்பா நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து வச்சு போயிருக்கலாம், ஆனால் வந்து என்னை பேசவே விடாமல் நீங்கள் பாட்டுக்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோத்தை பார்க்காம போயிட்டீங்களேன்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. அப்போ வந்து அபூர்வா வந்து பேசுகிறா, பூமி இப்போ வந்து அவர் எதுக்கு தற்கொலை முயற்சி பண்ணார்னா, நான் உண்மையை சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நான் தான் வந்து சோபாச்சந்திர அக்காவை கொலை பண்ணேன் அப்படின்றத உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், அதனால் அவர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணினார், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே மீரா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருல அவர், மீரா என்னை மன்னிச்சிரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து என்ன நடப்பேன்னு தெரியலை, அதனால நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருல, அதை மாஃபிங் பண்ணி அப்படியே சோபாச்சந்திரா வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால என்னால் தாங்க முடியாமல் நான் சாக போகிறேன் அப்படின்றது மாதிரி வேறு மாதிரி பேசி அதை வந்து மாஃபிங் பண்ணி அதை பூமிகிட்ட போட்டு காமிக்கிறா. பூமியும் வந்து அப்பா வந்து அப்போனா தெரிஞ்சு போச்சு, இனிமேல் காமிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு போகிறா. சாரதா வந்து மீராவை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. என்ன தைரியம் இருந்துச்சுன்னா, என் பையன் ஆஃபீஸ்க்கே போய் என் பையன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்ப, என் பையன் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் உன் குடும்பத்துக்கு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கறதுக்கு நீங்கள் வரதட்சணை கொடுக்கல, ஆனால் அவன் தான் எல்லாம் பண்ணான், அதை கூட வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், அதை நாங்கள் வெளில சொன்னதில்லை, நான் தான் முதல் பொண்ணட்டியாக இருந்தாலும் நீ வந்து என் புருஷன் கூட இருந்தாலும் நான் அது போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலை, நான் பாட்டுக்கே எங்கள் வேலையை பார்த்து தான் நாங்கள் இருந்தாலும் நீ வந்து பண்ணதெல்லாம் தப்பு, என் பல்லையிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சாரதா வந்து பலாருன்னு அறைய விட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே மீரா கிட்ட. மீரா வந்து அங்கே சுற்றி உள்ளவங்களாம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி, அவளுக்கு அசிங்கமாக போயிடுது மீராக்கு. பூமி வந்து கேபியை பார்த்து பேசுகிறா, இது மாதிரி அபூர்வா சொன்னதெல்லாம் சொல்கிறா. அவள் வந்து சொன்னதும், இனி வந்து அபூர்வா நம்புறியாம்மா, அதெல்லாம் இருக்காது, அவரை வந்து கொலை பண்ணியிருப்பார், சோபாச்சந்திரா கொலை பண்ணேன்னு சொல்லியிருந்தா, அவர் தற்கொலை பண்ணியிருக்கலாம் மாட்டார், அவள் ஏதோ நாடகம் போட்டிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோன் பண்ணுறார் ஜெயச்சந்திராவுக்கு. ஜெயச்சந்திரா வந்து நீ வந்து எதுக்கு வந்து உண்மையை சொன்னன்ற மாதிரி கேபிகிட்ட பேசுகிறாரு. நான் வந்து மீராவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான், தெரிஞ்சால் என்ன நினைப்பான்னு நினச்சி தான் நான் விஷத்தை குடிச்சேன்றதை சொல்லிடுறாரு. உடனே இவர்கிட்ட சொல்கிறாரு இப்படி சொன்னாருன்றத. இவளும் வந்து அவர் எங்கே இருப்பார் இப்போது அப்படின்னு யோசிச்சா, அவர் கண்டிப்பாக வீட்டில் இல்லைன்னா கெஸ்ட் ஹவுஸில் தான் இருப்பார், நீ கெஸ்ட் ஹவுஸில் போய் பாருமான்னு சொல்லி கேபி அனுப்பிச்சி விட்றாரு பூமியை. அபூர்வாட்ட கேபி போயிட்டு ரொம்ப பணிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. நீ இது மாதிரி பேசணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன், நான் தான் வந்து இந்த ராஜ்யத்தையே ஆளுவேன் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசிகிட்டு இருக்கா. உடனே பூமிக்கு வந்து எப்படியா இருந்தாலும் இந்த பூமி வந்து அங்கே போவான்னு தெரியும், அதனால் நான் மாமா வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டேன், அவர் வந்து இப்போ வந்து அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இல்லை அப்படின்றது சொல்கிறா. உடனே இவரும் அவளை ஒன்றும் பண்ணிடாத, அவளே இப்போ தான் கல்யாணம் ஆகி புதுசாக வாழ்க்கை தொடங்கியிருக்கா, அவளை ஒன்றும் பண்ணிடாதன்ற மாதிரி கெஞ்சுறாரு அபூர்வாட்ட. இவங்க வந்து பூமி போயிடுறாங்க, அங்கே கெஸ்ட் ஹவுஸில் தேடுறாங்க அவங்க அப்பாவை. அவங்க அப்பா இல்லைன்னதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து அபூர்வா ஆள் வந்து வச்சுருக்கா, முன்னாடி பின்னாடிலாம் ஆள் வந்து அவளை மறிக்கிறாங்க பூமியை. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க பூமி.
அடுத்த எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.